சின்ன சின்ன நல்ல விஷயங்களாவது நடக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. இன்னும் 10 நிமிடங்களில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய துணை உன்னுடைய வாழ்வில் வெளிப்படும். நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வந்து கொண்டிருக்கின்றது. உன்னிடம் சேர வேண்டிய விஷயங்களை சேர்த்து வைக்கவும், நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை கொடுப்பதற்காகவும் மிகவும் ஆர்வம் மிக்கவனாக இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்து விட்டேன். இழந்த சில விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை இந்த முருகனால் பார்க்க முடியவில்லை. நீ இழந்த விஷயத்திற்கும் மேலான இன்பத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நான் கொடுப்பேன். வெற்றியை அதிக அளவில் கொடுத்து இடையூறுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாக நிகழும். நான் நடத்தி கொடுக்க போகின்ற நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவில் உயர்த்தி காண்பிக்கும். செய்த சிறு தவறுக்காக வருந்தி கொண்டிருக்கின்றாயே, அந்த வருத்தத்தை விட்டுவிடு. நீ எந்த ஒரு தவறையும் மனதளவில் செய்யவில்லை. அறியாமல் செய்த தவறை நான் என்றோ மன்னித்து விட்டேன். புரியாமல் செய்த தவறை என்றோ நான் புரிந்து கொண்டு விட்டேன். புன்னகையோடு இரு என் குழந்தையே. வரும் நாட்கள் மிகவும் அற்புதமான நாட்கள். சகலவிதமான நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறப்போகும் நாட்கள். பிறர் உன்னை எப்படி நினைக்கின்றார்கள் என்ற கவனத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த முருகனின் மனதில் நீ எந்த அளவிற்கு இடம் பிடித்திருக்கின்றாய் என்ற கவனத்தை மட்டும் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டால் போதும். எல்லா நேரமும் நீ இன்பமாக வாழ வேண்டுமானால் பிறரை பற்றிய கவலை எல்லாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. கவலையற்று நீ வாழ வேண்டுமானால் உன்னுடைய மனம் என்னை நாட வேண்டும். முழுமையாக எங்கே என்னுடைய நினைவு என்னுடைய பக்தர்களினுடைய மனதில் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது அதிகமாக இருக்கும். நடப்பது நடக்கட்டும், நாம் சந்தோஷமாக இருப்போம் என்ற மனநிலையோடு வாழ ஒவ்வொருவரும் தெரிந்துவிட்டால் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாராலும் பிரித்துவிட முடியாது. எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி தர இந்த முருகன் நான் இருக்கையில் உனக்கு என்ன கவலை? ஒரு நொடி கூட தவறாமல் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. என்னுடைய கண்காணிப்பில் கவனத்தில் உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த அக்கறையோடும் நலனோடும் தான் சென்று கொண்டிருக்கின்றது. தற்சமய பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. நீ கண்ணீர் சிந்தக்கூடிய அளவிற்கு சோதனைகளை இப்பொழுது நீ அனுபவிப்பது எனக்கு தெரியும். அந்த கண்ணீரை எல்லாம் இந்த கந்தனுடைய கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்வதும் எனக்கு தெரியும். என்னுடைய 12 கரங்களால் நான் உனக்கு வாரி வாரி கொடுக்க போகின்ற நன்மைகளை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. தைரியத்தை கைவிடாமல் எல்லா நேரமும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்படு. நீதான் வெற்றி பெறுவாய் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்படு. அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிய முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. நீ பொறுமையோடு காத்திருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் முழுவதுமாக அழிந்து விட்டது. இனியும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை தேடி நானாக வந்து விட்டேன். மிக உயரிய வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுத்து மகிழ்வேன். உன் பக்தி எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய வழிபாடுகள் அத்தனையையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஒளிமயமான வாழ்க்கை இனி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நல்லது நடக்கும்.